SAT4 தமிழர்களுக்கு இனிய வணக்கம். தனியார் துப்பறியும் நிறுவனத்தின் மேலாளர், சமூக ஆர்வலர், மகளிர் நலன் சம்பந்தப்பட்ட ஆலோசகர், தொழில் முனைவோர் என பன்முக தன்மையுடைய திரு AM மாலதி அவர்கள் தொழில் முனைவராக பல்வேறு தளங்களில் தன்னை நிரூபித்து வருகிறார். குறிப்பாக பெண்கள் பயன்படுத்தும் பல்வேறு வகையான பொருட்களை பற்றி நம்முடைய விரிவாக உரையாட இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கேன். ஒரு பன்முக தன்மையோடு உங்களுடைய செயல்பாடு நாளுக்கு நாள் முத்திரை பதிச்சுட்டே இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சமூக நலன், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா துப்பறியும் பணி. ஒண்ணு விட்டுட்டீங்க, விவசாயம், இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயம் அது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையோட பாத்தீங்கன்னா அதுதான் இந்த மண்ணுக்கு தேவையான மிக மிக முக்கிய பணி. ஒட்டை மாடி தோட்டத்துல நான் தான் பயனியர். அதாவது ஒரே ஒரு புடலங்காய் கொடியில 450 புடலங்காய் எடுத்தவர். பெரிய நிறைய ஒரு தனியா அதை பத்தி பேசலாம். ஆமா. இப்போ உங்களுடைய தொழில் முனைவர் அதை பாத்தீங்கன்னா பெண்களை பயன்படுத்தும் அந்த பணிகள் இருக்குங்களா, அதாவது பாத்தீங்கன்னா அவங்க விதவிதமா ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்குவோம். பெண்கள்னாலே அழகு சாதனங்கள், அது இப்போ சார்ந்த பொருட்களோடயே எப்போதுமே இருப்பாங்க. அவங்கள புத்துணர்ச்சி பண்ணிக்கிறதுக்காக. ஏன்னா இந்த நவராத்திரினா நான் சொல்லுவேன், நாங்க வாங்கி வச்சிருக்க பொருட்களை ஷோகேஸ் பண்ணக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். எல்லாரும் 9 நாளும் புது புது உடை அணிந்து, புது புது நகை அணிந்து, பக்கத்துல இருக்கவங்களோட எல்லாம் போய் பேசி, ஆக்சுவலி ஒரு அவுட்லெட். அன்னைக்கு பெண்கள் வெளியே போகாம இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் வெளியே போய்கிட்டு இருக்கோம். பட் இது தன்னை அழகுபடுத்திட்டு தான் அதெல்லாம் வச்சிருக்கேன்னு ஷோகேஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த அந்த சீசன் ஆரம்பிச்சாலே எல்லாம் ஒரே குதூகலமா இருப்பாங்க. தந்தைகளும் உறவுகளும் கணவன்களும் வாங்கிட்டு கொடுக்கறது, சகோதரர்கள் வாங்கிட்டு கொடுக்கறது மட்டும்தான் பெண்கள் அன்னைக்கு பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. பல்வேறு விதமான நிறைய வாய்ப்புகள் உள்ளங்கையிலேயே ஆமா. இன்னைக்கு இணையதள வணிகம் நிறைய வந்துட்டு இருக்கு. ஆமா. நீங்க எப்படி மேடம் இது எப்படி நீங்க சந்தைப்படுத்துறீங்க? எனக்கு இது ஒரு ஹாபி மாதிரி தான் நான் இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். அதாவது ஏன்னா நான் இது எப்படி பண்றேன்னு கேட்பாங்க, உங்களுக்கு எப்படி இந்த நாலேஜ்? நான் படிச்சது என்ஜினியரிங், டிடெக்டிவ், இதுக்கு இந்த நாலேஜ் எப்படின்னு கேட்பாங்க. நான் 9th படிக்கும் போதே டெய்லரிங் கத்துக்கிட்டேன். என்னுடைய உடைகள் நான் டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிச்சு என் ஃபர்ஸ்ட் பொண்ணு பிறக்கிற வரைக்கும் என்னுடைய உடைகள் நான் தான் தச்சிட்டு இருந்தேன். டிடெக்டிவ் ஏஜென்சியோட பணி அதிகமான காரணத்துல அதை விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் நம்ம அந்த கோவிட்ல விட்டதெல்லாம் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுல ஒண்ணுதான் இந்த இது இந்த பேக் ஸ்டிச் பண்ணணும். இது வாஷபிளா இருக்கணும், ரீயூசபிளா இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். எனக்கு என்னன்னா, வெளியில நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஜிப் ரன்னர் இருக்கு பாருங்க, உடைஞ்சிரும். நல்ல பேக்கா இருக்கும், உடஞ்சிரும். அதனால எல்லாமே குவாலிட்டியா நம்ம பண்ணணுங்கிறதுக்காக நான் இதை எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். நல்ல வரவேற்பும் இருக்கு. இதுல உள்ள சிறப்பு அதுதான். ஆமா. நான் ஜிப்பு சொல்லி கொடுப்பேன். உடஞ்சிருச்சுன்னா என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லுவேன். என்ன உடையாது. அவங்க அதுக்காக என்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லை. அதனுடைய சிறப்புகளை சொன்னீங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா லேடிஸ் இப்ப வெளியில ஜஸ்ட் கடைக்கு போறாங்கல்ல, ஒரு வாக் போறாங்கன்னா ஒரு சிலர் கையில மாட்டிட்டு போகணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் கையில பிடிச்சிட்டு போகணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இதுல ஒரு செல்போன் வச்சுக்கலாம், சும்மா தேவைக்கு ஒரு சில்லறை இந்த பர்ஸ்ல சில்லறையை வச்சுக்கலாம். இதை என்ன பண்ணுவாங்கன்னா நவராத்திரி டைம்ல கிஃப்டா லேடிஸ் கொடுப்பாங்க, அவங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுல எங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20 கலர்ஸ் இருக்கு, விதவிதமான கலர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. அதே மாதிரி இது பெண்களுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு ஐட்டம். இது பாத்தீங்கன்னா ஜுவல்லரி பவுச். ஜுவல்ஸ் அழகா இதுல அடுக்கி வச்சுக்கலாம். இதுக்குள்ள என்ன வச்சிருக்காங்கன்றது தெரியும். இப்பதான் நிறைய கலர் கலரா வாங்கிக்கிறாங்க. இமிடேஷன் கோல்டுக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப கோல்டு போய் இப்ப இமிடேஷன் ஜுவல்லரிக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்க. இது 4 பவுச்சஸ் இருக்கு. இதுலயும் உள்ள வைக்கலாம், இந்த பக்கமும் உள்ள வைக்கலாம். இது பேங்க்ல அவங்க லாக்கர்ல கோல்டு ஜுவல்லரி வைக்கிறதா இருந்தாலும் அப்படியே கொண்டு போய் வச்சாங்கன்னா சேஃப். அதாவது ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும். ஆர்கனைஸ்டா இருக்கும்போது சின்ன ஒரு காம்பாக்டா இருக்கும், லாக்கர்ல வைக்கிறதுக்கும் உங்களுக்கு வசதியா இருக்குது இந்த பொருள் உங்களுக்கு. ஸோ இது அந்த அடுத்தது என்கிட்ட கோயிலுக்கு போறதுக்கு ரெடி பண்ணி கொடுங்க பேக். நாங்க இந்த வயசானவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கிராஸ் பேக் போட்டுப்பாங்க,
இப்படி போட்டாங்கன்னா இங்க யாரும் பிட் பாக்கெட் அடிக்க முடியாது. அவங்களாம் ரொம்ப புத்திசாலிகள். இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க, நானு போனா தட்டுல சில்லறை மட்டும் தான் எடுக்கணும், ஸோ அந்த சில்லறையை வந்து இதுல போட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. சில்லறை போடுறதுக்கு இந்த பவுச், ஸோ சில்லறை எடுத்து மட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமா பணம் வச்சிருக்காங்கன்னா இந்த உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கு. ஸோ இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இதுல வந்து அவங்க பணத்தை வச்சுக்குவாங்க. நிறைய பணம் வச்சுக்கிறத வச்சுக்கலாம், வீட்டு சாவி வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு ஜிப் இருக்கு. ஸோ இதுல வந்து கர்ச்சீஃப் அந்த மாதிரி ஐட்டங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஜிப் இருக்கு. ஸோ என்ன வேணுமோ 4 பார்ட்டிஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னா அதை மட்டுமே அவங்க எடுத்துக்கலாம். இது இணைய வழி சந்தை மூலயமா வந்து இது வந்து விற்பனை பண்றீங்களா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நேரடி விற்பனை மூலமா ஒவ்வொரு கடைகளுக்காக நேரடியாக? கடைகளுக்கு இது வரைக்கும் நான் கொடுக்கல. நான் இங்க பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் என்னோட ஃப்ரெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறேன். அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. அவங்க வேணும்னா ஒரு சிலர்லாம் அங்கேயே ஆர்டர் கொடுத்துருவாங்க. அந்த பீசஸ் நம்ம கொடுக்குறோம். எனக்கு வந்து இங்க 2-3 இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்கூல்ஸ் வந்து இந்த பரதநாட்டியம் ஸ்கூல், ஆக்சுவலா நான் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பேக் அவங்களுக்கு மலேசியா போறதுக்கு நாங்க ரெடி பண்ணி கொடுத்தோம். சிறப்பு சிறப்பு. அதே மாதிரி இந்த இந்த இது வந்து ஜீன்ஸ் மெட்டீரியல் ஃபார் யங்ஸ்டர்ஸ். ஸோ அது வயதானவர்களுக்கு அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்ல எங்களுக்கு ஒன்றும் இல்லையான்னு கேட்டக்கூடாது இல்லைங்களா. ஸோ இது வந்து ஜீன்ஸ் மெட்டீரியல் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு. ஸோ இதுல வந்து இந்த மாதிரி ஒரு பவுச் அவங்களுக்கு சிம்பிளா தான் எடுத்துட்டு போவாங்க கேர்ள்ஸ். இதுக்குள்ளேயும் ஒரு பவுச் இருக்கு. ஸோ உள்ள அமௌண்ட் வச்சுக்கலாம், லேடிஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் உள்ள. இது ஏதாவது வண்டி சாவி, சின்ன சின்ன அமௌண்ட் வச்சுக்கலாம். இதுல வச்சுட்டு கிராஸ் பேக் போட்டாங்கன்னா சேஃப். ஃப்ரண்ட்ல தான் இருக்கும், யாராவது எடுத்தா கூட தெரியும். அது ஒரு எச்சரிக்கை அதுல கொடுத்துருக்கு. ஆமா. இதை தவிர்த்து மேடம் இப்ப லேப்டாப் பேக் பண்ணிருக்கோம். லேப்டாப் அதுவும் இருக்கு நம்ம கிட்ட. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா உள்ளது. ஆமா, அதுவும் இருக்கு. நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இந்த இதுவே வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பேக்கும் இருக்கு நமக்கு. அதுவும் இருக்கு. அது ஒட்டுமொத்தமா வந்து இந்த ஃபேன்சி ஐட்டம் ஃபுல்லாவே நீங்க பண்ணிட்டு. ஆமா, நம்ம கிட்ட வந்து ஒரு 60-62 மாடல்ஸ் இருக்கு இப்போ வரைக்கும். யூஸ் நாங்க கொண்டு வந்திருக்குது. அதுக்கும் மேற்பட்ட மாடல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது இன்னும் நாங்க புழக்கத்துக்கு கொண்டு வரல. பட் 60 மாடல் புழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். மற்ற விஷயத்தை விட இந்த விஷயத்துல வந்து எப்படி உங்களை வந்து முழுமையா ஈடுபடுத்திக்கிறீங்க? இது வந்து எப்படின்னா, எனக்கு இது பிடிக்கும். என்னுடைய பொண்ணுடைய திருமணத்திற்கே வந்து பெரிய டிராவல் பேக் தான் எல்லாருக்கும் கொடுத்தேன். அதுல வந்து ஒரு 12 பட்டு புடவை, அதுக்கு உண்டான பிளவுஸ், ஆக்சசரிஸ் எல்லாம் அதுக்குள்ள வச்சுக்கிற மாதிரி அது அவ்வளோ பெரிய பேக் நம்ம அதை ரெடி பண்ணோம். அதை தான் நான் வந்து என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் ஒரு 120 பேக் தயார் பண்ணி கொடுத்தேன் உங்களுக்கு. அதர்வைஸ் வந்து ஜூட் பேக்ஸ் தயார் பண்ணி வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம். அதாவது ட்ரேட்மார்க் இருக்கணும். நம்ம வீட்டுல நம்ம இப்ப செஞ்சோம்னா அது எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கணும். என் பொண்ணு கல்யாணம் இப்ப 4 வருஷம் ஆகுதுங்க. 4 வருஷம் ஆகியும் எல்லாரும் அந்த டிராவல் பேக் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அதுதான் மெயின். நம்ம கொடுக்குற பொருள் வந்து யூஸ்ல இருக்கணும், தரமா பண்றீங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஆமா. இதை தவிர்த்து வேற ஏதாவது சிறப்பு மேடம்? இது வந்து ஒரு பேக். இது வந்து இப்ப நீங்க ஷாப்பிங் போகும்போது பேக் அவசியம். ஏன்னா நீ பிளாஸ்டிக் கவர்ஸ் வேணான்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு நம்ம மாற தயாராகிக்கணும். ஆனாலும் இன்னும் நிறைய பேர் மாறவே இல்லை. அப்ப இவ்வளவு பெரிய பேக் நான் தூக்கிட்டு போவேன் அப்படின்னுவாங்க. ஆனா வரையில நிறைய பிளாஸ்டிக் கவர் தூக்கிட்டு வந்து டக்குன்னு பிஞ்சு கீழே விழுகும். அது ரோட்ல உட்காந்து பொறுக்குவாங்க. அதெல்லாம் நோ இஷ்யூஸ் அவங்களுக்கு. பட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த பேக் வந்து இட் இஸ் ஃபோல்டபிள்ங்க. ஃபோல்ட் பண்ணி அழகா உங்க ஹேண்ட் பேக்குள்ளேயே நீங்க இது வச்சிடலாம். அவ்வளவுதான். இதுல நீங்க வந்து 12 சாரி வைக்கலாம். நான் உங்களுக்கு இப்ப 12 சாரி இதுல வைக்க முடியுங்கிறத நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ நீங்க ஒரு டி நகர் ஷாப்பிங் போறாங்க, அப்போ வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல வாங்குவாங்க, நிறைய திங்ஸ் வாங்குவாங்க. அப்போ அவங்க கிட்ட எல்லாம் கவர்ஸ் கிடைக்காது. சம்டைம்ஸ் சும்மா 2 பொட்டு வாங்குவாங்க, அதுக்கு போய் ஒரு கவர் கேட்க முடியுமா? அப்போ இந்த பேக்கை திறந்து, நம்ம கிராஸ் பேக் தான் இதுவும், சேஃப் பேக் போட்டாங்கன்னா இதுல திறந்து அவங்க வாங்குறதெல்லாம் வாங்கி போட்டுட்டே போய்கிட்டே இருக்கலாம். சின்ன சின்ன ஐட்டம்ஸ், ரப்பர் பேண்ட்ஸு, ஒரு சின்ன தோடு, இதெல்லாம் வாங்குவாங்க. அதெல்லாமே இதுல போட்டுக்கலாம் அவங்க. அதான் நெகிழி பைகளுக்கு பதிலாக இதை பயன்படுத்துவதற்கான ஆமா நிறைய விஷயங்களை வந்து பண்ணிருக்கீங்க. ஆமா, இது வந்து வாஷபிள். உங்களுக்கு மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல், வாஷபிள். நீங்க வந்து வாஷிங் மிஷின்லயே போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஆல் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே எக்ஸப்ட் இந்த பிளாஸ்டிக். இது வந்து நீங்க ஜுவல்ஸ் வைக்கிறதுனால இது பண்ண மாட்டீங்க. இந்த பிளாஸ்டிக் இது இருக்கிறதுனால இது உங்களுக்கு
வாஷ் பண்ண வேணாம்னு சொல்லுவோம். ஜுவல்ஸ் தெரியணுங்கிறதுக்காக வச்சிருக்கிறது. அதர்வைஸ் இந்த இதை கூட நீங்க உங்களுக்கு அழுக்காச்சுன்னு நினைச்சீங்கன்னா இது அழுக்கு பண்ண மாட்டாங்க. யூஸ்வலா ஜுவல்ஸ் வைக்கிறத அழுக்கு பண்ணாங்கன்னா கூட they can just put it in the washing machine. ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்படியே எடுத்து இதை போட்டீங்கன்னா வாஷ் பண்ணி புளிஞ்சு வந்துடும். வெயில் எடுத்து வச்சீங்கன்னா காஞ்சிரும். அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நெகிழி பைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது. ஆமா, அதற்கு மாற்றா வந்து மஞ்சள் பை ஆமா பயன்படுத்துன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஒரு விழிப்புணர்வு எல்லாம் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஆமா பல வருஷங்களாவது முன்னெடுத்து வராங்க. இது தவிர்த்து இந்த மஞ்சள் பை அந்த விழிப்புணர்வுல வந்து உங்களுடைய பங்களிப்பு இனி வரும் காலத்துல இருக்குமா? நான் இது வந்து ஆனந்த விகடன்ல வந்து 2003லயே வந்து என்னோட ஆர்டிக்கல் வந்திருக்கு. மஞ்சள் பை குறித்து, அதாவது கையடக்கமான பை. நான் அது வச்சிருக்கேன், காமிக்கிறேன். இப்ப கையடக்கம் மட்டும் இல்ல, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க கையடக்கம் செல்லு இல்ல, இது கையடக்க பையே வச்சிருக்கோம் நாங்க. அதுதான் கையடக்க பை வந்து மஞ்சள் பை. அதுலயே பாத்தீங்கன்னா விதவிதமா இருக்கும். மஞ்சள் பையில மஞ்சள் பத்திரிக்கை அடித்து திருமண விஷயங்களுக்கு முன்னெடுத்து போறதா வந்து மங்களகரமான செயல்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா மஞ்சள் பையே இல்ல. ஆமா, அந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்க முன்னெடுப்பீங்களா கேக்குறேன். மஞ்சள் கலர்ல பை, மஞ்சள் கலர்ல வந்து ஒரு சிலர் அப்படிதான் கேட்பாங்க. கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு நீங்க எத்தனை கலர் பை காமிச்சாலும் ஒரு சிலர் அந்த காலத்து ஆளுங்க. இன்னைக்கு வந்து பேஷன்ங்கிறதுனால நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள் கலரே வந்து மஞ்சள் கலர் இல்லாம வெவ்வேறு கலர் வருது. மெயினா வந்து அதுக்கு அதை பத்தி கேக்குறவங்க அரக்கு கேட்பாங்க, மஞ்சள் கேட்பாங்க, ஆரஞ்சு. அது கொஞ்சம் ரிலேட்டட் கலர்ஸா இருக்கும். ஒரு சிலர் வந்து ப்ளூ வேணும். அதெல்லாம் வந்து மாடர்ன் பீப்புள். அந்த காலத்து ஆள் பை ஆர்டர் கொடுக்க வந்தா மஞ்சள் தான். நீங்க நானும் அந்த மஞ்சள் பை எடுத்து வச்சுட்டு வேணும்னு காமிச்சுதான் பார்ப்பேன். அவங்க கலர் வந்து அந்த மாம்பழ கலர் மாதிரிமா ஆயிருக்கம்மா அப்படிம்பாங்க. மாம்பழ கலர்ல மஞ்சள் பை. ஆமா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பெரிய மனிதரோட அடையாளம். ஆமா, புறநகர பகுதியில இருந்தது. ஆமா, இன்னைக்கு பகுதியில பாத்தீங்கன்னா இன்னமும் இருக்கு. சென்னை ஒட்டி இருக்கிற புறநகர பகுதியில இன்னமும் உண்டு. அதை பயன்படுத்திதான் இருக்காங்க. செய்தி வந்து இந்த பையனால ஒரு விதமான எந்த விதமான சுற்றுப்புற சொல்லும் கெடுதல் இல்லப்பா, நான் இதை எடுத்து போறதுனால என்ன ஒரு மாதிரி பெத்தா கூட எனக்கு கவலை இல்லை. ஆமா, அப்படின்னு சொல்ற மனிதர்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஆமா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே நம்ம கலர்ஸ் வச்சிருப்போம். இப்ப யாராவது எங்களுக்கு பர்டிகுலரா கலர் வேணும்னு கேட்டாங்கன்னா எல்லா கலருமே நாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஆமா, அதாவது வந்து வாடிக்கை என்ன விரும்புறாங்களோ ஆமா அது அந்த மாதிரி உங்களுடைய வந்து தொழிலை வந்து விருத்தி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, அவங்களுடைய உணர்வுகளை மதிச்சு வந்து நீங்க செயல்படுறீங்க. நாங்க வந்து இப்போ ரீசெண்டா ஒரு நாட்டியாஞ்சலி ஸ்கூல் ஒண்ணுக்கு சலங்கை பை புதுசா நாங்க டிசைன் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் நாங்க வெளியில வந்து மார்க்கெட்ல விடவே இல்லை. இன்னும் சிறப்பு சிறப்பு. அவங்க வந்து கேட்டாங்க, அவங்களுக்காக உட்காந்து டிசைன் பண்ணி கொடுத்தோம். அந்த பசங்க ஹாப்பியா 1 year சலங்கை வெயிட் உங்களுக்கு அதை போட்டு எடுத்துட்டு போயிட்டு இன்னும் கிளியாம இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க இனி ஒரு பேக் ஆர்டர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சலங்கை பை வேண்டாம், வேற ஏதாவது கொடுங்க, அதை கிழிக்கவே இல்லை பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அது மாதிரி அவங்க 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 வந்து ரெகுலரா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருச்சு. அதே மாதிரி வந்து ஒரு சங்கர் அகாடமின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பேக் நீங்களே பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்பாரு. லாஸ்ட் டைம் அவர் என்ன சொன்னார்னா, எல்லாரும் மார்க்கெட் தூக்கிட்டு போயிட்டு நீங்க சொன்னீங்க இல்லையா மஞ்சள் பை, அது மாதிரி வந்து அவர் கேட்டாரு. நான் நல்ல ப்ளூ கலர்ல 14x16 10 கிலோ வெயிட் தாங்கக்கூடிய பேக் போட்டு கொடுத்தேன். அவர் அதை காய்கறி கடைக்கு பயன்படுத்தினாரு, இன்னும் வச்சிருக்கிறாருங்க. அது போட்டு 2 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் அவரு ஏன் எல்லாரும் பயன்படுத்தவே இல்லைன்னு தெரியல அப்படின்னாரு. உங்க இது பைய பயன்படுத்துறோம் அவ்வளவுதானே, உங்க பசங்களே பயன்படுத்த வைக்கிறேன்னு சொல்லிட்டு பேக் ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம். அத பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா வந்து ரொம்ப எனக்கு திருப்தி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி அவரும் ரெகுலரா வாங்கிடுவாரு. அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு, ஏதாவது அவங்க மாமனாருடைய 60ஆம் கல்யாணத்துக்கெல்லாம் வந்து நம்ம பேக்ஸ் தான் வாங்கி கொடுப்பாரு அவரு. அது அவருக்கு வந்து அதனுடைய இது தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி அவரு ஸ்கூல்ல ஏழை குழந்தைகள் லஞ்ச் பேக் கொண்டு வரலன்னா அது ஒரு 80 பை வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தாரு. நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம்.